நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த ஒரு வாக்கு தத்தத்தை அவன் பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. அதே போல் தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் இந்த புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. படிக்கின்ற வேளையிலே ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு உரித்தாகிறது, எனக்கு சொந்தமாகிறது. ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீர் எனக்கு செய்கிறீர். ஹல்லேலூயா. நேற்றைய நாள்ல நான் தானியலின் புத்தகத்திலே ஒரு சில வசனங்களை பார்த்தேன். ஹல்லேலூயா. அற்புதமான வார்த்தைகள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அங்கே தானியலின் புத்தகத்திலே ஆண்டவர் அந்த தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு எழுத்திலும் அங்கே அந்த அறிவிலும் ஞானத்திலும் அந்த சாமர்த்தியத்தை கொடுத்தாரு. அப்ப சாமர்த்தியம் சொல்லி சொன்னால் நாங்கள் யோசிக்கிறது அது ஒரு பெரிய ஒரு கடுமையான வார்த்தை போல. ஆனால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, சாமர்த்தியம் சொல்லி சொன்னா அது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அது நம்முடைய நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது விளங்கிக் கொள்ளுகிறார், லேர்ன் பண்ணுகிற ஞானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால், God gave knowledge and understanding of all kinds of literature and learning. Hallelujah. அதை நான் அதை வாசிக்கின்ற வேளையில அந்த எழுத்தில அதை லேர்ன் பண்ணக்கூடிய, இன்றைக்கு படிக்காத பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. படிக்க முடியாத பிள்ளைகள், படிப்பில அதாவது கிரகிக்க முடியாத பிள்ளைகள், அவர்கள் சில பாடங்களில் கிரகிக்க முடியாத தன்மையில உள்ளவர்கள், அந்த வசனத்தை நாங்கள் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அதை எங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஆபிரகாம் அந்த தனக்கு கிடைத்த அந்த 1-2 வசனங்களின் வெளிப்பாட்டை வைத்துக்கொண்டு தேவன் இதை செய்வார், இதை செய்வார், இதை செய்வார், இதை செய்வார் சொல்லி என்ன செய்தான்? தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துற காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம். அதாவது தேவனை அங்கே நாங்கள் ஆராதிக்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். வேதத்திலே எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்களோ, எங்கே துதி செலுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற வேளையிலே அங்கே தேவன் மகிமைப்பட்டார். அதுவரை காலம் அந்த அவர்களுக்கு கிடைக்காத அந்த கொள்ள பொருள்கள் 3 நாட்கள் ஹல்லேலூயா அது கொள்ளையிடக்கூடியதாய் பெறக்கூடியதா அவ்வளவு மிகுதியா இருந்தது. ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஹல்லேலூயா தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதை விசுவாசித்தால் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டால் ஆண்டவரே இதை செய்கிறீர் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனபடினா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா, தேவனை விசுவாசித்தால் தேவன் என்ன செய்தார்? அந்த காரியத்திலே தன்னுடைய நீதியை செலுத்துகிறார், தன்னுடைய நியாயத்தை செலுத்துகிறார். ஹல்லேலூயா. வியாதி உள்ளவர்களுக்கு ஆண்டவரே இந்த வியாதியை குணமாக்க முடியும் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் என் பிள்ளை குணமானான். ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் ஹல்லேலூயா ஆண்டவரே என் குடும்பத்தவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் குணமானார்கள் சொல்லுகிற வழியில ஆண்டவர் அந்த இடத்துல நியாயத்தை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், ஒரு 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 மனுஷன் நியாயம் செய்யாதவனா இருந்தாலும் கூட ஒரு விதவை போயிருந்த நாளும் அலட்டின வேளையிலே அவள் என்ன செய்தாள்? அவளுக்கு நியாயம் செய்தார். அதை விட எங்களோட ஆண்டவர் ஹல்லேலூயா நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய ஆபிரகாம் ஹல்லேலூயா எனக்கு பிள்ளைகளே ஆண்டவர் தருவார் என்பதை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது தேவனால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்முடைய சூழலிலே அது வெளிப்படுகிறது, நம்முடைய சரீரத்திலே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பேங்க் அக்கவுண்டுகளிலே வெளிப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கின்ற வழியில பரலோகம் அங்கீகரிக்கிறது. பரலோகம் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறது. அன்பான தேவன் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். அதுதான் ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதியை சரி கட்டும், நீதியை சரி கட்டுகின்ற வேளை வந்தது என்று. ஹல்லேலூயா.
அதுவரை காலம் இயேசு வந்து பிறப்பதற்கு முன்பாக பாவத்திலும் சாபத்திலும் அங்கே பூமியில சாபம் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பாடு அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே ஹல்லேலூயா, அந்த அநியாயங்கள் எல்லாம், அந்த சாபங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே மறைந்து போகிறது. ஹல்லேலூயா. அதாவது சட்ட ஈனமாக இல்லீகலாக பிசாசு கொண்டு வந்த அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொள்ளுகின்ற வேளையிலே தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. கடனா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், நிந்தனை அவமானம் எதுவா இருந்தாலும் கூட ஹல்லேலூயா, இயேசு வந்த வீட்டிலே அது அந்த மற்ற கிரியைகள் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கிரியை செய்யுமா இருந்தால் ஹல்லேலூயா, இதை நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் நாமத்தினால் அது இல்லீகலாய் வந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில வர முடியாது. அதை நிச்சயமா நீங்க நம்ப வேண்டும். ஆண்டவரிடத்தில் இங்கே சொல்லப்படுகிறது இந்த 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் உபாகமம் 28 அது 16ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீர்களாக இருந்தால் வீட்டுல போயிருந்து வாசிங்க. ஒன்றைக்கு உபாகமம் 28:16 மிச்ச வசனங்கள். ஹல்லேலூயா. எல்லா வசனங்களையும் வாசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் பிசாசு இல்லீகலா சட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய விசுவாச சட்டம் சொல்லப்படுது. விசுவாசம் பிரமாணம். பிரமாணம் என்ற சட்டம், அது எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. அது அந்த வார்த்தைக்கு மாறான வார்த்தை இல்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இயேசு நமக்காக சாபமானார்னு சொன்னால் அது எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் எனக்காக சாபமானார். அவர் ரத்தத்தை சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சரீரத்திலே அத்தனை ரத்தத்தை நமக்காக செலவழித்து விட்டார். அவ்வளவு பாடுகளையும் பட்டார். ஹல்லேலூயா. 39 அடியாய் அடித்தார்கள். ஒவ்வொரு அந்த வாரிலும் எத்தனையோ இறைச்சி எலும்புகளை கட்டி அப்படி அந்த ஒவ்வொரு வார் நுனியிலும் வைத்திருந்தார்கள். 39 அடியாய் அடிக்கப்பட்டார். சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது. இதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. இதை நாங்கள் நினைவு கூற வேண்டும் அன்புக்குரியவர்களே. இந்த காரியத்தை இயேசு நமக்காக செய்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே. எதற்காக செய்தார்? பூமியிலே பாவம் வந்தது, சாபம் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாவம் சாபம் பூமியில இருக்கிறதா? ஆனா நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில அது இல்லை. உலகத்துக்கு இருக்கலாம், அது என்னுடைய வாழ்க்கையில இல்லை, அது உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. அதை நிச்சயமா நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு கோர்ட்டிலே கேஸ் பண்ணி நீதிமான் சொல்லுகிறார், நீதவான் சொல்லுகிறார், ஜட்ஜ் சொல்றார் என்னடா, ஹல்லேலூயா, இந்த குற்றவாளி அங்கே நிரபராதி என்று தீர்க்கிறேன் என்று சொல்லி ஒருவர் நீதிபதி சொல்லுகிறார்னு சொல்லி சொன்னால், அந்த குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டவர் கோர்ட்டில் நின்று இல்லை 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 இல்லை, இது நீதிபதியினுடைய சொல்லு, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் உங்களை போல பைத்தியக்காரத்தனம் ஒருவரும் இல்லை. நீதிபதி சொன்னதுதான். ஹல்லேலூயா. நீ நிரபராதின்னு சொன்னதுதான். ஹல்லேலூயா. அனுபடியத்தன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே வனாந்தரத்திலே பிசாசு ஒவ்வொரு தடவை சோதிக்கின்ற விளையாண்டு சொன்னது எழுதி இருக்கிறதே, எழுதப்பட்ட வார்த்தை. நீங்களும் சொல்ல வேணும். ஹல்லேலூயா. கடன் தொல்லையா இருக்கின்ற விளையிலே கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. சாபங்கள், ஹல்லேலூயா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில சாபங்கள் இருக்குமாக இருந்தால், இயேசு எனக்காக ஏற்கனவே இதை கிரியன் செலுத்தி முடித்து விட்டார். எனக்கு சாபம் இல்லையே, நான் இயேசுவின் பிள்ளையே. ஹல்லேலூயா. பாவம் எல்லாம் பறந்தது, சாபம் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் என்று இன்றைக்கு நாங்கள் பாடினோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை, அவர் பாவம் செய்யாத தேவன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. 2 காரியம் ஒரே நேரத்துல இருக்க முடியாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. பாவம் சாபம் ஒன்றா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசு எல்லா பாவத்தையும் சாபத்தை நீக்கி விட்டார் என்றால், அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால், இன்றைக்கு நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே, கடனோடு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே, வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே, பிள்ளைகளுக்குரிய தடைகள், ஹல்லேலூயா, பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாத குறைவுகளோடு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே என்றால் எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. நீதிபதி எழுதி விட்டார், நீ நிரபராதி. ஹல்லேலூயா.
அதுல போய் திரும்ப நின்றோட நான் இல்ல 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 இது நான் இந்த இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சொன்னால், ஹalleluya, அந்த சட்டத்தை நான் மதிக்கவில்லை என்பதன் அர்த்தம். நீதிபதியினுடைய சட்டத்தை நான் மதிக்கவில்லை. ஹalleluya. அதே போல நீதிபதியாகிய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் மதிக்கவில்லை. ஹalleluya, நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கவில்லை. ஹalleluya, ஒரு மனுஷனுக்கு, ஒரு உயர் அதிகாரிக்கு நாங்கள் ஒரு மரியாதை கொடுக்காமல் இருந்தால், ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருந்தால், அந்த நீதிபதி என்ன செய்வார்? ஹalleluya, அந்த மனுஷன் என்ன செய்வார்? கோர்ட்டிலே நீங்கள் போகின்ற வேளையிலே ஜட்ஜ் வருகின்ற வேளையில பாருங்கள், எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள். ரெஸ்பெக்ட். அதுவும் இந்தியாவில பார்க்கின்ற வேளையில அந்த தாசில்தார், கலெக்டர் அவர்கள் வருகின்ற வேளையில டபாலி என்று சொல்லுவார்கள். அதாவது அவர் ஒரு உடுப்பையும் போட்டுக்கொண்டு நிற்பார். ஒரு வெள்ளை உடுப்பு, அதுக்கு மேலே ஒரு 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 இது மாதிரி ஒன்றெல்லாம் போட்டுக்கொண்டு கதவை திறந்து விடுவார். என்னோட ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, மரியாதை கொடுக்குறாரு. இந்த தேசத்திலே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹalleluya. அப்போ பாருங்கள், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோமா? அந்த மதிப்பு கொடுக்கிறதான் விசுவாசம். ஹalleluya. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் என்ன நீங்களாக்கி மீட்டு கொண்டு விட்டார். ஹalleluya. அது எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய செத்து போன சரீரம், மரித்து போன சரீரம் திரும்ப உயிர் கொண்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர் சொல்லப்படுகிறது. ஹalleluya. நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். கிறிஸ்துவ இந்த வாரத்திலே நாங்கள் படித்தோம். போன வாரத்திலும் கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய நல்ல ஆவியானவர் ஹalleluya சாவுக்கு ஏதுவான் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஹalleluya. சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். பாவியான மனுஷனை ஹalleluya நல்லவனாக உயிர்ப்பிக்கிறார். ஹalleluya. குடிகாரனாக இருக்கிற ஒரு மனுஷனை தம்முடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கிறார். வியாதியோடு இருக்கிற ஒரு மனுஷனை ஹalleluya தம்முடைய தழும்புகளால் அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹalleluya. மரித்து போன வாழ்க்கையை தேவன் உயிர்ப்பிக்கிறார். வேதத்திலே அப்படித்தான் பார்த்திருக்கிறோம். மரித்து போன வாழ்க்கைகள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தினுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது. நகோமியின் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது. ஈசாக்கினுடைய வாழ்க்கை, யாக்கோபினுடைய வாழ்க்கை, ஆகாருடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன். ஹalleluya. அப்படினால் பிசாசு எத்தனையோ திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அங்கே வைத்திருக்கலாம், ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹalleluya. நான் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறேன். சொல்லுங்கள், நான் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. பாருங்கள், என்னிலே ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், நான் என்னுடைய சாட்சியத்தான் சொல்லுவேன். எனக்கு 4 சகோதரிகள், 2 அண்ணன்மார்கள். நானும் என்னுடைய சகோதரியும் கடைசி. ஆனா நான் தான் கடைசி போல எங்களோட வீட்டுல. ஆனா அப்படினால் அவர்கள் என்ன சொன்னாலும் சிறிய வயதுல இருந்து அவர்கள் பழக்கி. என்னுடைய மூத்த சகோதரி 20 வயது பெரியவா, அண்ணன் 15 வயது, மெற்றக்கா 11, மெற்றக்கா 9, சின்ன அண்ணன் 7. இவர்கள் மற்றது என்ற மெச்சாள்மார், மாமியார் எல்லாம் சொந்த பந்தம் தான், எல்லாம் உறவுகள் தான். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சின்ன வயதுல இருந்து கீழ்ப்படுகிறது வழக்கம். ஏன்னா அவர்கள் பெரிய ஆக்கள் தானே, அப்படி அவர்கள் பழக்கின வழக்கம். ஸ்கூல்ல போனாலும் டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் உடனே. இன்றைக்கு வரைக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என் கணவர் ஒன்றை சொல்லி போட்டு நிப்பார். நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சு போட்டுதான் மற்ற வேலையை பார்ப்பேன். ஹalleluya. உடனே போய் பக்கத்துல நிற்பேன். நானே சிலவோட யோசிப்பது, என்னை அறியாமல் அந்த பழக்கம் என்ற வாழ்க்கையில வந்து விட்டது. ஹalleluya. அப்போ நான் அவர்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்கிறேன். ஹalleluya. அந்த மரியாதையை கொடுக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதை விட நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு பெரியவர். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர். ஹalleluya. அவர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும். அன்புக்குரியவர்கள், அவர் என்ன வார்த்தை இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருந்தாலும் அந்த வார்த்தையை எடுத்து ஹalleluya, ஆண்டவர் உமக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகு கடவுள். மரியாள் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாள். ஹalleluya. ஆனபடினால் தான் பாருங்கள், அவள் சூழ்நிலைகள் ஒன்றையும் பார்க்காமல், அன்புக்குரியவர்களே, ஹalleluya, சுற்றம் என்ன சொல்லும், தனக்கு நியமித்த கணவன் என்ன சொல்லுவார், ஹalleluya, தன்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் சொல்லி யோசிக்காமல் ஒரு கன்னி பெண் தேவனுடைய வார்த்தையின்படி, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொன்னாள். தேவ சுதனை இந்த பூமிக்கு அவள் கொண்டு வந்தாள். அன்புக்குரியவர்களே, ஹalleluya, வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள். அதான் விசுவாசம். ஹalleluya. தேவனுடைய வார்த்தையை ஏதோ சொல்லிவிட அப்படி நினைப்பீர்களாக இருந்தால் அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள் என்பதான் அர்த்தம்.
ஹalleluya. அவனுடைய இந்த நாளிலே ஹalleluya தேவனுடைய வார்த்தைகளை எங்கே எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து ஆண்டவரே அதை நான் மதிக்கிறேன் ஆண்டவரே ஹalleluya அதை நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹalleluya. இந்த வேளையிலே ஜெபியுங்கள். சங்கமம் ஊழியம் இணைந்திருக்கிறது. ஆனபடினால் பொதுவான ஜெபம் மட்டும் தான். ஹalleluya. அந்த ஜெபத்தை மட்டும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். ஆண்டவரே, இன்றைய நாளில் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபையா பாச நகோமி இமானுவேலுக்கு ஊடாக சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்மை ஆராதித்து துதித்து உமக்குரிய கனத்தையும் மகிமையை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் எங்களை ஊழியக்காரிக்கு ஊடாக ஆண்டவரே இன்றைய நாள்ல நாங்க கேட்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், உபாகமம் 28:16 வசனங்களையும் ஆண்டவர் மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு எடுத்து விளம்பி இருக்கிற ஆண்டவர் எங்கள் ஊழியக்காரன் ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் பிசினஸ் காரியங்களை நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சத்திய வேத திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதியாக எண்ணப்பட்டவை எல்லாம் எங்களுக்கு வந்து சேருகிறது. ஆண்டவரே, நாங்கள் விசுவாச மார்க்கத்தார் ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ற வல்லமே நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவனுடைய நீதியை நாங்கள் செலுத்துகிறோம். தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாங்களும் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆண்டவரே எங்கள் சத்திய வித திருச்சபையும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீங்க தந்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு எல்லாவற்றையும் எங்களுக்காக சுமந்து தீர்த்து விட்டார். ஆண்டவரே, இனி எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவரே, பாவம் சாபம் எல்லாம் எங்களோட வாழ்க்கையிலே இல்லாமல் போயினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கட்டளைகள் பிரமாணங்களுக்குரிய கனத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்குரிய கனத்தையும் மகிமையும் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் செலுத்துறதுக்காக ஆண்டவரே எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு எனக்காக சாபமாகி எங்களுக்காக மீட்கப்பட்டவர். எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி. இன்றைய நாள்ல ஆண்டவரே, எனது மகன் லம்போக்கு நீர் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து ஆண்டவரே அவருக்கு வேண்டிய நல்ல கல்வியிலும் வேலையிலும் உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஆண்டவரே ஆலயத்திலேயும் அவரை நீ உயர்ந்த ஸ்தானங்கள்ல வேலையிலும் போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் உங்களுடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைக்கு இன்னும் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் பல ஆண்டுகளை காணவும் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீங்க அருளுகிற தேவனாயிருக்கிறீங்க. அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் சத்திய வேத திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. ஆண்டவரே, வேண்டிய ஆத்துமாக்களை ஆண்டவரே அனுதினமும் நீங்க சேர்த்து வருகிறதுக்காக நன்றி. சபையின் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி அந்தந்த மாதங்களுக்குரிய மோட்கேஜுகள் கரண்ட் பில்லுகள் கேஸ் பில்லுகள் எல்லாவற்றையும் கட்ட வைக்கிற தேவனாயிருக்கிறீங்க. சபையிலே ஆண்டவரே இன்னும் உதவி ஊழியக்காரர்கள் பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள் வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்க்கிற தேவன். ஆண்டவரே, இன்னும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அநேக பிள்ளைகள் குழந்தைகள் தாய்மார்கள் முதியோர்கள் வயோதிபர்கள் வருகிறார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய சபையினாலே நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அற்புத சுக ஆராதனை ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற வேத படிப்பு, வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற விழிப்பிரவு, சனிக்கிழமை
வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் அனுதினமும் நடைபெறுற அந்த Zoom மீட்டிங் கூடாக அநேகர் ரட்சிக்கப்பட ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் விருத்தி அடைய நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. எபினேசர் சர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன், குளோபல் சர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இன்னும் சபையினால் நடத்த போற ஆண்டவரே கிறிஸ்துமஸ் கரோல் ஆராதனை ஆண்டவரே, ஞாயிற்று ஆண்டவரே கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனைகள்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே அந்த இடத்துல திரள் கூட்ட ஜனங்களை நீங்க கூட்டி சேர்க்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு கதிரைகளும் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே. பக்கத்துல இருக்கிற பில்டிங்குக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும் சத்திய வேத திருச்சபைக்கு வந்து அதிலே கட்டப்பட நீர் உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல விதர்களை நீ ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காய் நன்றி ஆண்டவரே. கனடா தேசம், இலங்கை, இந்தியா, இஸ்ரேல் தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் நீங்க பாதுகாக்கிறது, இயற்கை அழிவுகளோ ஆண்டவரே, நாச மோசங்களோ ஆண்டவரே, விபத்துக்களோ ஒன்றும் வராதபடி ஆண்டவரே ஜோபை சுற்றி வேலி அடைத்தது போல ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேற்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஆண்டவரே, இந்த விளையும் இலங்கை தேசத்தின் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற திருரத்தத்தை ஆண்டவரே மலைநாட்டு பகுதிகளில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மலைகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனாகி தேவனே, அங்க வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே இந்த வெள்ளத்திலிருந்து ஆண்டவரே அப்பா இந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே வருகின்ற ஆண்டவரே எல்லா நாட்டு மக்களும் ஆண்டவரே தேவனே அந்த தேசத்திலே கொடுக்கிற உதவிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தையே ஆண்டவரே நீர் மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் 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 ஐயா. அற்புதமான ஆண்டவரே உடைய கிருபை பெரியதப்பா, உடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா. ஆண்டவரே அந்த தேசத்தை நீர் முற்று முழுக்க பொறுப்பெடுக்கும்படி செபிக்கிறோம். அதே போல கனடா தேசத்தை அப்பா இன்ட்ரெஸ்ட் ஆண்டவரே ட்ராப் பண்ணியிருக்கிற இன்னும் ட்ராப் பண்ணப்பட விடுமாய் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லையப்பா. இயேசுவின் நாமத்தினால் ட்ராப் பண்ணப்படுவதாக ஆண்டவராகி தேவனே. மோர்கேஜ் காரியங்களில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில ரவாக்கப்படுவதற்காக சூத்திரம் தகப்பனே. இந்த விளையில் அம்பவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரம் அந்த பிள்ளையோடு நீர் கூட இருந்து வழி நடத்துகிறபடியா சூத்திரம் ஆண்டவரே தேவனே. ஒரு கீழ்ப்படுகிற ஆசீர்வாதமான பிள்ளையை, அமைதியான பிள்ளையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்திலே ஐயா ராஜா ஆவிக்குரிய சத்தியங்களில் அதிகமாய் வளர விருத்தி அடைய ஆண்டவரே அப்பா பிதாவே அந்த மகன் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆண்டவரே முக்கு சூத்திரமையா. அந்த மகன் ஒரு தீமோத்தேயை போல ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனை போல ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா. இன்னும் ஐயா தாவீதை போல ஆண்டவராய் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரே நல்ல பாத்திரங்களை போல ஆண்டவரே இழந்து பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அந்த மகனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே ஆசீர்வதியும், நீரே வழிநடத்தும் ஐயா ராஜா. அதே போல சங்கம ஊழியங்களையும் ஆசீர்வதி. உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தேங்க்யூ அப்பா. இந்த நாள் முழுவதும் கூட இரும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் 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 ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களை கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். திரும்பமாக மாலை வேளையிலே நித்திய வெளிச்சனத்திலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த சகோதரி பாலகுமாரி, சகோதரி உமா, சகோதரி ரஞ்சினி அவர்கள் நினைவிலும் மீதியான ஊழியர்கள் நினைவு முடியாத ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கத்தர் பேசான காரியங்களை வழிநடத்துவார். நன்றியம்மா. God bless you. Amen. Amen. God bless you. Amen. Amen. ஆமென். நன்றி வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. Amen. Amen.